அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 96. இங்கே திருப்பாடலின் ஆசிரியர் கடவுளை அனைத்துலகின் அரசர் என்று பாவிக்கிறார். இறைவன் மக்களினங்களுக்கு அனைத்தும், இறைவனால் படைக்கப்பட்ட உலகங்கள் அனைத்திற்கும் அவரை அரசராக ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக உருவகப்படுத்தி ஒரு அருமையான திருப்பாடலை பாடியிருக்கிறார். பாருங்கள், அதனுடைய முதல் வரி இவ்வாறாக வருகிறது: ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். யாரை நோக்கி சொல்லுகிறார் என்றால், தாவீது அரசர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்ராயேல் மக்களை நோக்கி, ஒரு தந்தை தனது மகனை நோக்கி சொல்லுகிற விதத்திலே ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று கற்பிக்கிறார். காரணம், அனுதினமும் ஆண்டவரை இஸ்ராயேல் மக்கள் நினைத்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை இவர் கருதுகிறார், அரசர் கருதுகிறார். ஆகவே அந்த அரசரும் தந்தையுமாக இருக்கிற அந்த தாவீது தனது இஸ்ராயேல் மக்களுக்கு, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்: அனைவரும் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டிய முதல் காரியம், நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்வது மிக சிறந்த காரியமாக இருக்கும், மிக சிறந்த வழிகாட்டியாகவும் அது இருக்கும். சிந்தித்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம் அவர் குறுக்கி சொல்லாமல், மாறாக கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் என்பதன் அடிப்படையிலே அனைத்துலகின் மக்களே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் தருகிற மீட்பை நாள்தோறும் நீங்கள் அறிவியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு மீட்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். தீமையின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆகவே அவரை புகழ்ந்தேத்துவது அனைத்துலகின் மக்களுடைய கடமை என்பதை இங்கே தெளிவுபட சுட்டி காட்டுகிறார். பிறகு பிற இனத்தாரும், சரிங்க, பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி எடுத்துரையுங்கள், கடமை என சுட்டி காட்டுகிறார். அதாவது கடவுளது அன்பை, பேரன்பை, அவர் தருகிற மாட்சியை, அவர் கொடுக்கிற மீட்பை உணராத ஜனம் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுளது மாட்சிமையை எடுத்து கூறுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் புரிந்த வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இது நம்முடைய கடமை, டியூட்டி, நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற கட்டாயமான ஒரு காரியம். இதனை நாம் செய்தே ஆக வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் வலியுறுத்தி கூறுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனை அறிந்திருக்கிறோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிருக்கிறது. அந்த இறைவனை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம். காரணம், அவரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவரது உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ளாமல், அவரது நீதியை அறிந்து கொள்ளாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். அவர் கொடுக்க போகிற மீட்பை, விடுதலையை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் எத்தனையோ பேர் இருக்கலாம். பாவத்திலே மூழ்கி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் நாம் அறிவோம் என்றால் அவர்களின் பால் நமக்கு இருக்கிற கடமை இந்த இறைவனை குறித்து அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது. நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற மிக பெரிய சுமையாக, ஒரு பொறுப்பு சுமையாக இருக்கிறது. இது பாரம் அல்ல. அதை நாம் சுமக்கிற போது இறைவனே நமக்கு துணையாக இருப்பார். காரணம், அந்த இறைவன் நமக்கு தந்தையும் அரசருமாக இருந்து நம்மை வழி நடத்துவதாக இன்றைய திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகாக தனது சீடர்களுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய கட்டளை அது. இதையும் உணர்ந்து பார்ப்போம். இறைவன் அனைத்துலகுக்கும் அரசர் என்றால் அனைத்துலக மக்களுக்கும் இறைவனை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. வேற்றினத்தாருக்கு கூறுங்கள், ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், வேறு எந்த மனிதரும் ஆட்சி செய்யவில்லை. பூவுலகு உறுதியாய் நிலைத்திருக்கிறது, அது அசைவுறாது. காரணம், இறைவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். என்னை, எனது தேசத்தை யார் ஆட்சி செய்கிறார்கள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என அங்கலாய்ப்பெல்லாம் அவசியமில்லை. இறைவன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரது ஆட்சி நிலையாயிருக்கும், உறுதியாயிருக்கும், அசைக்க முடியாது.
அவர் நீதியை நிலைநாட்டுகிற அரசராக இருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான அரசர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போது நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். இந்த உலகில் இருக்கிற அனைத்து படைப்புகளையும், குறிப்பாக என்னையும் இறைவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிற மக்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக இறைவனை நோக்கி நேரத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, இவ்வுலகம் அனைத்துக்கும் நீரே அரசராக இருந்து பாவிக்கிறேன். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீரே ஆட்சி செய்யும் தகப்பனே. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற பொறுப்பு சுமையை மிக மகிழ்ச்சியோடு கூட சுமக்க, ஒவ்வொரு நாளும் உம்மை குறித்து, உமது மாட்சியை குறித்து, நீர் தரப்போகிற மீட்பை குறித்து உலகுக்கும் அறிவிக்கிற ஆற்றலை எங்களுக்கு தந்து காத்தருளும் ஆர்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.